அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வைஃபை அடாப்டர், வைஃபை ப்ளக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து விப்ரோடைய ப்ராடக்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோ அல்லது சும்மா நேரப்போக்கு வீடியோ பார்க்கணுனாலும் இந்த சேனலில் பாருங்கள். மேக்ஸிமம் என்னுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி இருக்கும், டெக்னாலஜியை பற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நான் யூஸ் பண்ணான்னு நினச்ச ஒரு விப்ரோவுடைய ஸ்மார்ட் ப்ளக். ஆல்ரெடி நான் வந்து விப்ரோடைய லைட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஐஓடி டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மார்ட் டிவைசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் வந்து ப்ளக் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து மல்டி டாஸ்கிங். ஆக்சுவலாக வந்து டியூப்லைட் மட்டும்தான் இது, அது போச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த இதில் அப்படி இல்லை. நம்ம டிவைஸ் போயிடுச்சுனாலும் இதோடைய பவர் சப்ளை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு மொபைல் சார்ஜாக இருக்கட்டும், அல்லது இது வந்து ஹெவி டியூட்டி 16 ஆம்பு. ஸோ அதனால் இது வந்து ஓவன் அந்த மாதிரி ஒரு வேளை ஆஃபீஸ் போகிறப்போ மறந்து வச்சுட்டு போயிட்டோம், பற்றிட்டு எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் காயின் பாக்ஸு அல்லது ஹெவியாக உள்ள மோட்ரு கூட இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ இதோட வெயிட்டு ஃபஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இதோட வெயிட் வந்து அரௌண்ட் 200 கிராம்ஸ் இருந்தது. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அதான் நான் ஷாக் ஆனேன். ஸோ இந்த அளவுக்கு ஹெவி டியூட்டிங்கிறதுனால, ஆக்சுவலாக 16 ஆம்புங்கிறதுனால வந்து தான் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இந்த ஆப்ஷன் வந்திருக்காது. ஸோ இதில் வந்து 10 ஆம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. இதோடைய இன்றைக்கி ரேட் வந்து நான் சும்மா அமேசானில் பார்க்குறப்போ 1300 கிட்டத்தட்ட 1299 ரூபா இருந்தது. பட் நான் வாங்குறப்போ 850 ரூபாய்க்கு இதோடைய சைட்லேயே, அதாவது விப்ரோவுடைய சைட்லேயே வந்து நான் வந்து 16 ஆம்ப் உடைய இது வந்து வாங்கிட்டேன். ஸோ விப்ரோவில் டேரெக்ட் சைட்டில் வாங்கினா, ஆனால் வர்றதுக்கு தான் ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னா 1 டேயில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இது வந்து மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். செட்டப், ஆன் ஆஃபு, எனர்ஜி எவ்வளோ போகுது வருது, அதேமாரி எந்த நேரம்லாம் ஆன் ஆகிருக்கு ஆஃப் ஆகிருக்கு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அந்த ஆப் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதோட நேம் வந்து விப்ரோ 16A வைஃபை ஸ்மார்ட் ப்ளக்கு. இந்த இதை வந்து ஆப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த இது கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து அதில் வந்து ஸ்மார்ட் ப்ளக்கை ரைட் சைடில் தேர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த வைஃபை சாக்கெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வைஃபையுடைய இது ஆக்சுவலாக 5G இது. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் 2G கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதான் வந்து எனக்கும் பெஸ்ட்டு. ஸோ 2.4 GHz வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக 5G ரூட்டர் இருந்ததுன்னா இதில் வந்து 2G ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே, ஏன்னா ஐஓடி டிவைஸ் வந்து 2G சப்போர்ட்டட் தான். ஏன்னா பெரிய டேட்டா ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல. அதேமாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆகிரும் 5G ரிலேட்டட் ரூட்டர் சென்டிங் அண்ட் ரிசீவிங் டிவைஸாக இருந்ததுன்னா. ஸோ நான் வந்து டேரெக்டாக போட பார்த்தேன், வராது. ஏன்னா இது வந்து நார்மல் நம்ம மொபைல் போடுற 10 ஆம்போ உடையது. ஸோ இது வந்து ஹெவி டியூட்டிங்கிறதுனால நம்ம மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறதுல தான் போட முடியும். ஸோ இது வந்து 5G யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆப்பில் அலர்ட் காட்டுது. ஸோ 2G வந்து கன்வெர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதுக்கு வந்து இதான பிறகு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு இதில். ஸோ லேனில் இதில் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ நார்மலாக ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி தான் ஒரு கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், ப்ளூடூத் கிட்டத்தட்ட 15 வருஷம் மேலே இருக்கும் லைவாக மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு கனெக்டர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த கனெக்டரும் வேணா வாங்கிக்கிடுங்க. ஏன்னா நார்மலாக இதில் ஹெவி டியூட்டி போட ஆக்சுவலாக டெஸ்டிங் பர்பஸ் தான் போட்டிருக்கேன். பட் நார்மலாக இப்போ நம்ம வந்து ஹெவி டியூட்டி வச்சுக்கிட்டு நார்மலாக உள்ள டிவிஸு, ஆக்சுவலாக நான் என்ன பிளான் வச்சுருந்தேன், டிவியோட ஏதோ அல்லது ரூட்டர்ஸ் ஒரு ஏதோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் கூட இருந்தது. ஸோ இதில் வந்து டிவைஸை என்னென்ன கான்ஃபிகரேஷனில் ரீசெட் பண்ணுறது எப்படி. ஸோ ஃபஸ்ட் டைமாக இருந்தால் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், ரீசெட் பண்ணால் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து மேனுவல்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு ரீசெட் பண்ணணும். இல்லை டிவைஸ் புதுசாக வந்ததுன்னா ஒரு 10 செகண்ட் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட் கழிச்சு ஆன் பண்ணிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஆப் மூலமாக கான்ஃபிகர் ஆகிரும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இவ்வளோ தான் இதோடைய மொத்த ஷார்ட்கட்டு, அதாவது ஷார்ட்டாக உள்ள இது. ஸோ வெறுமனை இது மட்டும் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன், இந்த வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத்து அண்ட் இதுக்கு ஒரு கனெக்டரு, இது ஒரு 16 ஆம்ப் வேறு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் இன்னும் அடிஷ்னல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்பில் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஆப் மூலமாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த இதை. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு டிவைஸ் வந்து சர்ச் பண்ணுறது கரெக்டாக மேக்ஸிமம் 2 நிமிஷம் ஆகும். பட் கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமமில் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த இதில் வந்து நான் ஆன் பண்ணால், ஆக்சுவலாக நான் அதே இதில் வந்து ப்ளக் பாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணால் உடனே சார்ஜ் ஆகும். ஸோ இந்த இதுதான் வந்து நான் பண்ணியிருந்தேன்.
இருந்தேன். ஸோ இந்த டிவைஸ் தான் நான் ஆர்டர் போட்டது. ஸோ 850 ரூபா இருந்தது. இதோட கம்மியாக இருந்ததுன்னா வாங்க, இதோட அதிகமாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ இப்போ 1300 ஏன்னா நிறைய டிமாண்டாக கூட இருக்கலாம். ஸோ டேரெக்ட் சைட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கே சீப்பாக கிடைக்கும் அந்த இதில் இது பண்ணுங்க. பட் நான் விப்ரோடைய பிராண்டட் சைட்லேயே நான் போய் வாங்கினதுனால தான் எனக்கு 850 ரூபா வந்தது வித் ஆஃபரோட 100 ருபீஸ். ஸோ அது என்ன வவுச்சர்னு சொல்லி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை அது ஒரு வேலிடிட்டி இருந்தால் நான் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் கொடுக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சரியில்லைன்னா அதை மீன் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ இது போக நிறைய விஷயங்கள் நேரம் போகலாம் உங்களுக்கு புதுசாக எல்லோரும் யூடியூப்பில் போடுற மாதிரி போடாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது போடலான்னு தான் நினைப்பேன். ஸோ ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதாவது போடுறோம். ஸோ இதில் வந்து ஷெடியூல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வீக்லி ரிப்பீட்டட் மோடு தான் இது. ஸோ மண்டே டு ஆர் சண்டே டு சாட்டர்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த டே செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா, இல்லை ஆன் ஆகணும்னு கொடுத்துட்டோன்னா அந்த டைமில் அது என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் ஆன் ஆஃப் ஆகிரும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதாவது 2 ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த ஃபோனுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி நானும் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ரிப்பீட்டட் மோடாக கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக கீழே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பவர் பார்த்துட்டோம், ஆன் ஆஃப் பண்ணுறது. அடுத்து டைமர் ஆப்ஷன்ஸில் இது வந்து தேர்டு வந்து சர்க்குலேட் ஆப்ஷன்ஸில் வந்து இதுவும் அதே மாதிரி தான். எப்பப்பெல்லாம் வந்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது ஆட் சர்க்குலேட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் என்ன டியூரேஷன் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்ச்சிங் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இப்போ வந்து மேனுவலாகவும் இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அதில் ஒரு பவர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ வித்தவுட் ஆப். ஸோ ஏன்னா 24 ஹவர்ஸ் வைஃபை இருக்குன்னு சொல்ல முடியாது, திடீர்னு நமக்கு பக்கத்தில் இருப்போம், ஆன் பண்ணுறதுக்கு ஃபோனை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இதுக்காக கொடுத்த ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்ச்சிங் கொடுப்பேன். இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து சும்மா ஆன் பண்ணி விட்ருவோம். ஸோ மோட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஸோ அந்த இன்ச்சிங் போட்டிங்கன்னா அந்த ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது இத்தனை செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இன்ச்சிங் ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா அதில் வந்து எப்படி, ஸோ இப்போது வந்து 1 by 1 ஷெட்யூல் விட்டுருங்க. ஸோ அந்த இன்ச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அனானமஸாக யாராவது ஆன் பண்ணால் அது தெரியாமல் இப்போ திருட்டுத்தனமாக எதாவது பண்ணுவாங்க. சார்ஜ் போட ஃப்யூச்சரில் வந்து டெஸ்லா காரை மாதிரி எலக்ட்ரிக் கார் சார்ஜ் போடுற கூட வருவாங்க. ஸோ ஓசியில் பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் எழுத பக்கத்து இதில் இருந்து போட்டால் கூட ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ச்சிங் ஆப்ஷன் போட்டால் இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து கால் லாக்ஸ் எப்போ பவர் ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணாங்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுமாதிரி கிளியர் பண்ணனாலும் கிளியர் பண்ணுற ஆப்ஷனும் அதில் இருந்தது. ஸோ இது வந்து செட்டிங்ஸ் கீழே வரும். அதுக்கடுத்து ரிலே ஸ்டேட்டஸ், அடுத்து லைட் மோடு இண்டிகேட்டிங் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இரிட்டேட்டிங்காக இருக்கும் எல்இடி. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து வச்சுருந்தேன் போடுறதுக்கு ரெடியாக. ஸோ அதில் வந்து ஜங்ஷன் பாக்ஸில் லைட் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிட்டு. ஸோ அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் ஆஃப் நைட் மோட்லாம் இது பண்ணுறது. அதுமாதிரி ஓவராக சார்ஜ் 3 வாட் மேலே போயிடுச்சுன்னா அது வந்து 40 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம் ஆஃப் ஆகிறோம் அப்படிங்கிற கண்ட்ரோலும் இருந்தது. ஸோ இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற 850 ரூபா மதிப்புள்ள டிவைஸ் தாங்க இது நான் வாங்குறப்போ உள்ளது. இப்போ கொஞ்சம் கூட இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் கூடலாம். பட் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அட்வான்ஸ் டிவைஸை பற்றி பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை வாங்கி நான் உங்களுக்காக ரிவ்யூ போடுறேன். அது போக நான் வந்து ஸ்மார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் மறந்துடுவேன், ஆஃபீஸ்க்கு லாஸ்ட் மினிட்டில் கிளம்புவோம், மறந்து வச்சுட்டு போயிடும், அல்லது லேப்டாப்பு முக்கியமாக நான் வந்து சார்ஜ் 24 ஹவர்ஸும் ஓடின மாதிரி ஓடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, ஆனால் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு 10 டேஸ் ஆச்சு. பரவாயில்ல, ஆனால் மற்ற சைட்டில் ரேட்டை அதிகமாக இருந்ததுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வேணும் இதை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மொபைல் நெட்வொர்க்கை வச்சு எங்கேருந்து வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஃபெசிலிட்டி. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.